ஒரு நகரின் அமைதியான தெருவில் எதிரெதிர் வீடுகளில் 2 பெண்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் தர்ஷினி, நடுத்தர வயதுடையவர், திருமணமானவர். மற்றொருவர் மீனா, இளம் வயதுடையவர், அவரும் திருமணமானவர். இருவரிடமும் கொஞ்சம் பணம் இருந்தது. தர்ஷினி பணம் மதிப்பை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பணத்தில் தங்கம் வாங்கினார். மீனா பாதுகாப்பான முதலீடு வேண்டும் என்று நினைத்து அவரிடமிருந்த பணத்தை 5 ஆண்டுகளுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வங்கியில் போட்டு வைத்தார். அதே நேரத்தில் இருவரின் வாழ்க்கையிலும் எதிர்பாராத நிதிச் சிக்கல் ஏற்பட்டது. மீனாவுக்கு உடனடி பணத்தேவை ஏற்பட்டதால் அவர் தனது ஃபிக்ஸட் டெபாசிட்டை முன்கூட்டியே ரத்து செய்ய வேண்டிய நிலை வந்தது. கைப்பணமாக வந்த தொகை அவர் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது. லக்ஷ்மிக்கும் பணத்தேவை ஏற்பட்டது. அவர் தன்னிடமிருந்த தங்கத்தில் ஒரு பகுதியை விற்றார். தங்கத்தின் விலை 2 மடங்காக உயர்ந்திருந்ததால் அவர் முதலீடு செய்த பணத்தை விட அதிக தொகை கிடைத்தது. தேவையை சமாளித்த பிறகும் சிறிது தங்கம் அவரிடம் மீதமிருந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவசர தேவையையும் நீண்டகால இலக்கையும் கருத்தில் கொண்டு முதலீடு செய்வதே உண்மையான புத்திசாலித்தனம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் மேலும் இதுபோல் வீடியோவுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.